இந்த சாது என்பவர் யாராக இருக்க வேண்டும் என்பது வள்ளற் பெருமானார் தெள்ளத் தெளிவாக அதற்கும் வரையறை சொல்றாங்க. தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், இந்த 3 சுதந்திரத்தையும் இறைவனிடம் கையளித்து விட்டு ஒப்படைத்து விட்டு சரணாகதி அடையக்கூடியவர்கள் தான் உண்மையான சாதுக்கள். இவர்கள் தான் உண்மையான துறவிகள். நம்ம துறவின்னா காவி கட்டிட்டு பொண்டாட்டி புள்ளை விட்டுட்டு போயிட்டா, உடனே திறந்துட்டு போயிட்டாரு, இருக்கிற சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, இவரை துறவி என்று சொல்லலாமா என்றால் கூடாது. அது துறவு என்பது அந்த 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 துறவுக்கான சொல், அந்த துறவு என்கிற சொல்லுக்கான பொருள் அது அல்ல. துறவு என்றால், சாது என்றால், உண்மையிலே துறவி என்றால், அவர் சாது என்றால், அவர்களுக்கு மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால், அவர்களுக்கான கட்டளை என்னவென்றால், இந்த தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் ஆகிய 3 சுதந்திரம் இறைவனிடம் கையெழுத்து விட்டு இறைவனுடைய சுதந்திரத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேக சுதந்திரம்னா என்ன? உடல் சுதந்திரம். உடலுக்கு நம்ம உலகத்தில் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த அமைப்பு எப்படி இருக்குது? ஆண் பெண் சேர்றாங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அவர்கள் வளர்த்துறாங்க. அதுக்கு பிறகு உங்கள் ஆண் பெண் தாய் தந்தையர் வயதாகி மறைஞ்சிடறாங்க. இப்போ அந்த குழந்தையை அது பெரிதாகி இன்னொரு குழந்தையை அது ஈன்றுகொள்கிறது, பெற்றுக்கொள்கிறது, இல்லைங்களா? இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஒரு சுதந்திரம் பார்த்திங்கன்னா இறைவர் கொடுத்துருக்கார். இப்போது பிறப்பு நம்ம யாருக்கு பிறக்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் இறப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் உடலுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது இல்லையா? உடல் சுதந்திரம் என்பது நம்ம எவ்வளோ நமக்கு விரும்பக்கூடிய ஆடைகளை அணிவது, அல்லது நம்ம உடலை நினைத்த நேரத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது வர்றது, என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யக்கூடியதுங்கிற தேக சுதந்திரம் இருக்குது. அதே போல் போக சுதந்திரம்னா நமக்கு இன்பங்கள், நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறீர்கள், அந்த போகம், அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சுதந்திரம். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா ஜீவ சுதந்திரம், உயிர் சுதந்திரம் இருக்குது. இப்போ உயிர் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் வேண்டாம்னா உயிரை அவர் போக்கிக் கொள்ள முடிகிறது இல்லையா? அப்போ இந்த உயிருக்குன்னு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காரு இறைவர். அப்படிங்கிறதான் இந்த 3 சுதந்திரங்கள். இந்த 3 சுதந்திரங்கள் தான் மக்கள் இங்கே இந்த மயக்க நிலையிலே மாயை என்று சொல்லக்கூடிய இதிலேயே உடல வைத்துக் கொண்டிருப்பது இந்த 3 சுதந்திரங்கள் தான். அது தனி. ஆனால் இந்த 3 சுதந்திரங்களையும் நான் என்ன செய்யணும்னா இறைவருக்கு கொடுத்து விட வேண்டும், அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்றார் வள்ளற் பெருமானார். அப்படி வள்ளற் பெருமானாரே அவர் அடிமை சாசனம் இறைவருக்கு எழுதி கொடுத்திருக்கார். முன்னதாக கல்பட்டு ஐயாவிட்ட வாங்குறாங்க, அதற்கு பிறகு ஐயாவும் பின்னாடி எழுதி கொடுக்குறாங்க. ஆக இவர்களைத்தான் நாம் சாது என்று சொல்ல வேண்டும். அப்படின்னா என்ன? முழுக்க இறைவனுடைய என்ன சுதந்திரமோ அவருடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அதுக்கு வள்ளற் பெருமானார் சொல்றாரு, இந்த 3 சுதந்திரத்தையும் கொடுத்தவன் இறைவன்றார். இந்த 3 சுதந்திரத்தையும் உங்களுக்கு கொடுத்தவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன், அதனால அவங்களை திருப்பி கொடுத்துறான்றார். இது உரிமை பறிப்பல்ல. என்னப்பா நமக்கு போய் இப்படிலாம் சொல்லாமல், ஒரு மனிதனாக பிறந்தவன் அவன் இந்த சுதந்திரத்தை கூட இல்லை என்றால் என்றது அப்போ அடிமையாக சொல்கிறீர்களா என்றால் யாருக்கு அடிமையாக சொல்கிறது? அந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தார்களோ அவரிடமே கொடுத்து விட்டு அந்த இன்ப சுதந்திரத்துக்கு இறைவன்கிட்டே போயிடுறது. இறைவனுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் நாம் சென்று விடுவது, அது எவ்வளோ பெரிய சுகம் அது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.